பச்சை லோக்கல் இதை நான் மாத்திரம் நிலவை போட்டு செஞ்சாங்க முடிச்சிட்டேன். ஸோ இந்த வெயிலுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த உள்ளுக்கு இருக்க அந்த வழுக்கல் ஸோ எப்படி போகிறா பாருங்கள் முன்னுக்கு. ஸோ அப்போ தான் ஸோ ஃபுல்லாக அந்த நம்ம அம்பாறை மாவட்டத்தில் ஃபுல்லாக பெரிய வெள்ளம் வந்துச்சு. ஸோ அம்பாறையில் வெள்ளம் அந்த தண்ணி முன்னைக்கு ஒரு லொரியை போட்டுதாங்க. ஸோ எடுக்கிறா கொஞ்சம் எடுக்கிறா. ஸோ குட் மார்னிங் சிலோன் ஃபேமிலிஸ். இப்போ எங்கே போயிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இருக்கும்போது நான் ஒரு வீடியோ போட்டேன். ஸோ அந்த வீடியோவில் நமக்கு வந்து பார்ட்ஸ் வாங்க போட்டேன் அந்த ஸோ அந்த பார்ட்ஸ் எதுவுமே நம்ம ஊரில் இல்லைன்ட்டாங்க. ஸோ நம்ம இப்போ எங்கே போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா நிந்த ஊருக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ கல்முனைக்கும் அட்டாள சென்னைக்கும் இடையே அக்கரவத்துக்கும் இடையில் இருக்கிற ஒரு ஊர் உண்டு தான். ஸோ அட்டாள சென்னை. ஸோ அங்கே தான் அந்த நம்ம இன்ஜினுக்குரிய பார்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஊரில் எங்கேயுமே இல்லைங்க. ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன். ஸோ அலைஞ்சும் பார்த்துட்டேன். ஸோ எங்கேயுமே பார்ட்ஸ் கிடைக்கல. ஸோ புதுசாக வரவங்க யோசிப்பீங்க என்ன பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லுவோம். இந்த இதுக்கு மேலே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டுப்போம். அந்த வீடியோ பாருங்கள். ஸோ எப்படி போகிறா பாருங்கள் முன்னுக்கு. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். என்ன சொன்னால் நம்ம பைக்கை வந்து இன்ஜின் ஃபுல்லாக செஞ்சுருக்கிற வேலையில் இருக்கோம். ஸோ அதால் இப்போ நம்ம அங்கே இங்கே சுற்றி திரிஞ்சு அப்படியே ஒரு வீடியோ எபிசோட் 1, எபிசோட் 2, எபிசோட் 3, எபிசோட் 4 போட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து எபிசோட் 4 வீடியோ போயிட்டுருக்கு. ஸோ இங்கே இருந்துக்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 20-25 கிலோமீட்டருக்கு அங்கே போகணும். ஸோ இப்போ நம்ம எந்த பைக்கில் போயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ ஜமாவோட MD-50 பைக்லாம். ஸோ அழகான தீபம் அந்த பக்கம் மழை வந்துட்டுருக்கு. செம்ம மழை வந்துட்டுருக்கு. ஸோ நனைஞ்சு தான் எப்படியும் வரும்போது நனைஞ்சா நினைக்கிறேன். பார்ப்போங்க என்ன செய்யணும்னு தெரியல. ஸோ முன்னுக்கு பாருங்கள் அந்த லொரியில் போகிறத பாருங்கள். நம்மளே பார்த்துக்கலாம் அந்தபடியே. ஸோ நம்ம முன்னுக்கு கேமரா போட்டுக்கு தானே செய்யும். கேமராவை பார்த்துட்டு இருக்கேன். என்னடா இது ஒரு மாதிரி கேமரா எல்லாம் போட்டு வரான்னு சொல்லி. ஸோ பைக்கை பற்றி சொல்லவே தேவையில்லைங்க. ஸோ ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு MD-150. ஸோ ஸ்மூத்தாக இருக்குது பைக் பார்க்கவே சும்மா அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ BMW கார் மாதிரியே போயிட்டுருக்கு. ஸோ முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாலம் ரோட் அப்படி உடஞ்சிங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னுக்கு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக அந்த நம்ம அம்பாறை மாவட்டத்தில் ஃபுல்லாக பெரிய வெள்ளம் வந்துச்சு. ஸோ அம்பாறையில் வெள்ளம் அந்த தண்ணியில் அப்படியே ஒரு மூலிய டைம்னு தான் சொல்லணும். ஸோ அந்த டைமில் விழுந்த பாலம் தாங்க. இப்போ புதுசாக இந்த சின்ன பாலம் மட்டும் போட்டாங்க. செம்மையாக தான் இருக்குது பாலம். ஸோ 1 வே தான் இருக்குது இல்லை ஒரு அந்த பக்கம். ஸோ அந்த பக்கம் இந்த வாகனங்கள் பார்த்தீங்கன்னா சார் நின்று தாங்க வரணும். அதான் கொஞ்சம் பிரச்சனை. ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் செஞ்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையில செம்மங்க MD-150 செம்மையாக இருக்குது சொல்கிறதுக்கு. நான் பெஸ்ட்டாக ஓடக்குள்ள கொஞ்சம் NSA ஓட்டிருந்தாலே எனக்கு கொஞ்சம் விலங்கல. ஸோ இப்போ MD-150 அதுவும் ஜமங்காட தானே. ஸோ நமக்கு சொல்லவே தேவையில்ல ஜமங்கா. ஸோ அவ்வளோ பிடிக்கும். ஸோ ரொம்ப நேரமாக எதுவுமே இல்லைங்க. இப்படியே ஜூஸ்னு குடிச்சு போனோம். பிரதரும் பின்னிக்கே வந்துட்டுருக்காரு. ஸோ முன்னைக்கு ஒரு ஜூஸ் கடையை ஒன்று நிப்பாட்டி சர்பத் சரி இல்லானி சரி ஒன்று குடிச்சு செம்ம டயர்டாக இருக்குது. ஸோ காலையில் வந்து டைம் ஒரு 11 மணி 12 மணிக்குள்ள ஆகுது. ஸோ ஏதாச்சும் ஒன்று குடிச்சிட்டு போனால் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். பார்ப்போம். இந்த முன்னைக்கு ஒரு சின்ன கடை ஒன்று இருக்குதுங்க. ஸோ அங்கே போயிட்டு ஸோ அங்கே ப்ளக் பண்ணி நல்லா ப்ளக் பண்ணுறேன். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. அப்போ தானே சர்வத்தோட 5 இளநி ஒரு 3 சர்வத்தோட 5 இளநி ஒரு 3 எனக்கு தானே சர்வதா இளநியா ஓ 62 இளநி எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி எவ்வளோ தனுஷ்கான் என்ன இளநீர் அடிச்சுக்காங்க 3 கரெக்டாக வருது இல்லைதா தனுஷ்கான் இளநியா இளநியா பேசாமல் iPhone 13 வாங்கி வச்சுட்டேன் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு. வீடியோ எடுத்தேன் காப்புக்குள்ளே எதுவும் இல்லைங்க. ஃபுல்லாக குடிச்சு முடிச்சுட்டேன். ஸோ இந்த வெயிலுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த உள்ளுக்கு இருக்குது அந்த வழுக்கல்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அதையும் வெட்டி போட்டுருக்கு. செம்மையாக இருக்குது. அவ்வளோ நல்லா ஐயா நல்லா சீனி ஓட்டியல் சீனி தேசிக்கா அப்படியும் அந்த கடையில் கொண்டு தான்
நிப்பாடுற அங்கே நிப்பாடுற இப்போ சொல்லுங்க அவர் காணப்பட்டு வாங்குகிறான் இன்னும் பண்ண கேட்டியானுங்கிற ப்ரோ அந்த வீடியோ லகேஜ் போடுறாங்க விஜயோட கூட தான் ஸோ இந்த இடத்துல நாங்கள் இளநீ குடித்தோம். ஸோ செம்ம ப்ளஸ் உண்டு. கல்முனைக்கும் கிட்டத்தட்ட இந்த ஊருக்கு விட இருக்கிற ப்ளஸ் உண்டு. 2 பேரும் கொண்டு குடிச்சிட்டு எனக்கு பில் அவரோடது. ஸோ ஒரு சர்பத்து 2 இளநீங்க குடிச்சு முடித்தாங்க. ஸோ செம்ம டயர்டுங்க, அதாலே குடிச்சு முடிச்சோம். முன்னும் பார்ப்பீங்க என்ன பைக்கில் புதுசாக இருக்குன்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கதிரை அந்த சோஃபா செட் அது வந்து கொஞ்சம் நம்ம அடிப்பார் அழகா. ஸோ அதில் வந்து அதுக்கு வாங்கின சாமான் தாங்க இதெல்லாம். பஞ்சு இன்னும் கொஞ்சம் நிறைய சாமான் ஸ்கூட்டியில் முன்னுக்கு உங்களுக்கு வீடியோவில் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஸோ இங்கேருந்து இப்போ போயிட்டு இன்ஜினுக்கு சாமான் நாங்கள் வாங்கணும். ஸோ பைக் வந்து ஃபுல்லாக எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்ஜினுக்கு சாமான் எடுத்துகிட்டு தெரியும். நேற்று வாங்கி கொடுத்து அதுவும் சரியாக வரல. ஸோ இன்றைக்கும் கஷ்டப்பட்டு அங்கிட்டு இன்ஜின் தேடி தெரிஞ்சு எப்படியாச்சும் கொடுத்தே அவனுங்க வாங்கி அப்போ தான் நம்ம பைக் எடுக்கலாம். ஸோ நாளைக்கு நைட்டுக்கு வந்து கொழும்பு போகணும். ஸோ என்ன செய்யணும்னு தெரியல. பாப்பா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இங்கேருந்து போவாங்க, டக்குன்னு போயிட்டு கொடுக்குறத பார்ப்போம், கொடுத்து கடையே தேடணும். ஸோ சுவர் எங்கே இருக்குன்னு தெரியாது சரியாக கடை. ஸோ ஒரு காகில் ஃபுட் சிட்டிக்கு முன்னுக்கு தரைக்கணும் சொன்னாங்க. ஸோ அங்கே போயிட்டு அங்கே தேடணும் எங்கே இருக்குன்னு. எப்படி முன்னும் குறுக்கா போட்டுங்க பாருங்க. ஸோ நம்ம ஒரு அந்த பெரிய மலை சைடில் ஒரு ரயில் ஒன்று போயிருப்போம். அந்த டைமில் இப்படி தான் முன்னுக்கு ஒரு லொரியை போட்டுட்டாங்க. ஸோ எடுக்கிறா கொஞ்சம் எடுக்கிறா. ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம் நாங்கள் எல்லா இடத்தையும் வந்து முஸ்லீம் மக்கள் தான் ஃபுல்லாக. ஸோ நம்ம ஊர் பக்கம் நம்ம ஊரே ஃபுல்லாக முஸ்லீம் தான். பெரியமில்லை அது அதாவது அந்த கிழக்கு மாநிலம்னு சொன்னாலே ஃபுல்லாக முஸ்லீம் தான். ஸோ நம்ம ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. ஸோ உண்மையிலே இந்த ஏரியாவுக்குள்ளே அவ்வளோ நீட்டாக இருக்குது. இந்த ஏரியா உண்மையிலே இந்த அட்டாளச்சேனை இந்த ஒரு ஸோ கல்முனையில் அவ்வளோ நீட்டாக. ஸோ இந்த இடத்துல கேட்டுட்டு பார்ப்போம் எங்கே இருந்தது. ஸோ இந்த ஊருக்கு வந்துட்டோம், பட் எங்கே இருக்குன்னு தெரியல. ஒரு கடையில் கேட்டு பார்ப்போங்க, அப்போ தான் எனக்கு இடங்கள் வழியால் புரியும். ஸோ எங்கே போகிறோம் எதுன்னு தெரியல. முன்னே ஒரு கடையை ஒன்று கேட்டுட்டு போவோம். இந்த ஏரியா எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. எந்த பக்கம் போனாலும் ஒரே பக்கம் போகிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. இவ்வளோ நேரம் கேட்டுருக்கான். ஸோ கேட்டு மீட்டான தேடி கண்டுபிடிக்கணும். அதாங்க சார் ரொம்ப நேரமாக தேடிருக்கோம். இதால் போகிறேன்னு விளங்க மாட்டேங்குது. ஸோ இந்த நான் இதை தாண்டி வந்துட்டு முன்னூற்றா இருக்குன்னு நினைக்கிறேன். போட்டுட்டு ஓ உள்ளு போகணும், உள்ளுக்கு போகணும். தாண்டி வந்துட்டோம். இந்த ஏரியாவுக்குள்ள தான் இங்கே இருக்குன்னு சொன்னாங்க. பட் பார்ப்போம், தேடி பார்ப்போம். இந்த ஏரியாவுக்குள்ள இங்கே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த இடமெல்லாம் நம்ம தாண்டி போயிட்டு தான் திரும்ப ஜீப்பில் பார்க்குறோம். இந்த ஏரியாவுக்குலாம் இங்கே இருக்குன்னு சொன்னாங்கப்பா. முன்னுக்கு பிரதேச சபை ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ தாண்டி போயிட்டாங்க. தாண்டி போயிட்டு திரும்ப போயிட்டுருக்கோம். ஸோ காயில் ஸ்பூட் சிட்டி இந்த இடத்துல பார்க்கவே இல்லை நாங்கள் போன டைமில். இந்த இடத்துல நினைக்கிறேன் முன்னுக்கு இருக்குது ரோட் பிரதேச சபை. சரி அந்த இருக்குண்ணே கடைக்கிட்ட வந்துட்டேன். ஸோ இங்கே பார்ட்ஸ் இருக்குமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ கேட்டு பார்ப்போம். அப்படி இல்லாட்டி கொழும்பில் ஓடப்படி தான் அடிக்க வரும். 2 பொடியும் நிற்கானுங்க. வெளில சேர்த்து போட்டுக்கூடாது. பார்ப்போங்க இருங்க, உள்ளே போய் கேட்டு பார்ப்போம் இருக்கா பார்ட்ஸ் என்னன்னு சொல்லி. இருந்தால் ஓகே, இல்லாட்டி திரும்பவும் நமக்கு சுற்றி திரிய வேண்டி வரும்னு நினைக்கிறேன். கடையை பாருங்கள் எப்படி எல்லாமே பழசருக்கு பொறுக்க மாதிரியோ இருக்குள்ளது. சரியா இந்த கடையில் திரும்ப கொடுக்கலாம். நாங்கள் வந்துட்டோம், இடையில வந்துட்டோம். அதுக்கப்புறம் திரும்பி கடைக்கு போய் நிற்கலாம். நான் முடியும் கடையில் கொடுத்தேன். பச்சை லோக்கல் இதை நான் மாத்திரம் நிலையை போட்டு செஞ்சா எங்களுக்கு தெரியாது. இப்போ வார இடத்துல எல்லாம் சாமா இருக்குமா இல்லையா அது தெரியாது. உங்களோட வாசிட்டு தெரியும். உங்களை அனுப்பின வாசிட்டு அவர் சொன்னவர் அவருக்கு தான் கொடுத்தேன். உங்கள்ட்ட சாமான் வாங்க சொன்னவர். சாமான் வாங்கி கொடுத்து சொன்னேன். நாங்கள் சாமான் சொன்னார். திரும்ப சாமான் வாங்கி தர மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் எல்லாம் செய்வாங்க. சரி வந்தேன். இதை கடையை மாற்றிடுவாங்க. அந்த கடைக்காரங்க கீழே ஓட்டுறா. நீ பிடிக்க ஓடிய பார்த்தா கீழே
சரிங்க 3 முடிக்கிறோம் 4 முதல்ல வந்து இல்லை நான் தந்துட்டு போகிறேங்க ரைட்டு நீங்கள் என்ன மாதிரி சொன்னீங்கடா சரி விளக்கு சொல்லுங்க கை அதெல்லாம் சரி நாங்கள் மிஷின் காட்டு எனக்கு ஒரு ரோட்டில் வரையும் அமர்த்திங்களா கல்முனை கொஞ்சம் போயிட்டு வரேன் போயிட்டு வாங்க அது கடையில் ஒரு 1 ஒரு 1/2 வருவோம் 4 செய்கிறதுக்கு 2 வருவோம் சரி போயிட்டு வாங்க நான் காரி நம்பர் இருக்கா உங்களோட நம்பர் எடுத்து நம்பர் எடுங்க காலையில் ஏழு 20 94 7 3 1 அது கிடைக்கும் அது கிடைக்கும் வருதா ஸோ ஒரு மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ நம்மளோட கையில் இருந்த எல்லாம் பார்க்கும்போது நம்ம வேறு கடையில் வாங்கிட்டோம்னு சொன்னேன். ஸோ அதோடு சொல்லிட்டாரு செய்ய மாட்டேன் வேறு கடையில் செஞ்சோம் அப்போ இப்படின்ற எப்படி கதைச்சி கொடுத்துட்டு வந்தாங்க. ஸோ வாங்கின சாமான ரிட்டர்ன் பண்ணணும். பார்ப்போம் எப்படியே போயிட்டு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் எப்படி இறப்போன்னு தெரியல. இன்னும் இப்போ ரிட்டர்ன் பண்ணணும்.